ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கு தான் இந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு கண்ணோ மாதங்களுக்கு பிறகு இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் வீடியோ செய்ய போகிறேன். இன்றைக்கு வந்து கோகோனட் ஐஸ் ரெசிபியோட வந்திருக்கேன். இது வந்து தீபாவளி வர்றபடியாக உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்கோ இந்த கோகோனட் ஐஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரேன். இந்த கோகோனட் ஐஸ் செய்கிறதுக்கு நான் இதில் வந்து அன்ஸ்வீட்டன் ஷ்ரெடட் ட்ரைட் கோகோனட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து இது ஃபைன் பண்ண இல்லாட்டிக்கு நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் போடுத்து நல்லா லைட்லியாக கலர் மாறாமல் வறுத்தெடுக்கணும். பட் நான் இன்றைக்கு வந்து ரெடிமேடாக வேண்டியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து 1.5 கப் ட்ரைட் ஷ்ரெடட் கோகோனட் இருக்குது. நான் மெஷர் பண்ண கப் வந்து ஒரு கப் 250 ml கப்லேருந்து ஒரு கப்பும் 125 ml கப்லேருந்து அரை கப்பும் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இதில் வந்து ஐசிங் சுகர் இருக்குது. நான் அரை கப் 125 ml கப்லேருந்து அரை கப் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுறேன். இதில் வந்து கண்டென்ஸ் மில்க் இருக்குது, டின் பால் அரை கப். ஸோ இது நான் மெஷர் பண்ண வந்து 125 ml கப்லேருந்து அரை கப் எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் இதில் விட போகிறேன். இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் இருக்குது, 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ். உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இல்லாட்டிக்கு நீங்கள் ஆல்மண்ட் எசன்ஸ் இல்லாட்டிக்கு வெண்ணிலா விடலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரிங் போடலாம். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து பிங்க் கலர் ஃபுட் கலரிங் சேர்க்குறேன். ஸோ இது 2 லேயர் என்றபடியாக உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் சேர்க்கலாம். அதில் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் எனக்கு கை எண்ணம் சரியாக ஏலாது. ஸோ அதால் இப்போ என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, அவரோட கையை வச்சு தான் இதை நான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். என் ஃப்ரெண்டோட கை இந்த இருக்கு, இந்த கை அவள் தான் எனக்கு மிக்ஸ் பண்ணி தரா. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதுக்கு நீங்கள் கஜு நட்ஸ் சின்ன சின்ன ஒரு மேபி ஒரு 15 grams அப்படி போடலாம். அப்படி இல்லாட்டிக்கு பிஸ்தாஷியோஸ் போடலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸில் போடலாம். பட் இன்றைக்கு நான் இதுக்கு ஒன்றும் போடலை. இப்படி ஒரு பிங்க்குக்கு இதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த பர்ஃபெக்டான பியூட்டிஃபுல்லான கலராக வந்திருக்குது. ஸோ இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு கிளாஸ் ட்ரே எடுத்துருக்கேன். எடுத்துட்டு பட்டரால் க்ரீஸ் பண்ணி போட்டு இந்த சைடில் வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சிருக்கேன். இதை நாங்கள் வந்து செட் பண்ண பிறகு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதால் தான் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சிருக்கிறேன். ஸோ இதில் வந்து 5.9 inch ட்ரே எல்லாட்டிக்கு 1.5 liter ட்ரே எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கோமில்ல, இந்த தேங்காய் மிக்ஸை இதில் போடுவோம். இருக்கிற எல்லா மிக்ஸையும் இதில் போட்டுருக்கேன் இந்த ட்ரேயில். இப்போ இதை நாங்கள் நல்லா ஈவனாக நல்லா ஃப்ளாட் பண்ணி விடணும். ஸோ இதுக்கும் என் ஃப்ரெண்டோட ஹெல்ப் தான் வேணும். எனக்கு கையால் அமர்த்தி எல்லாம் இருக்குது. ஸோ அவர்கிட்ட நான் கொடுக்க போகிறேன். இதை நல்லா ஃப்ளாட் பண்ணுறதுக்கு நல்லா ஈவன்லியாக ஃப்ளாட் பண்ணணும். ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்ல ஈவன்லியாக இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இருக்குது இது 2வது லேயருக்கு இதை செய்ய போகிறோம், இந்த கோகோனட் ஐஸ் மிக்சர். ஸோ இதுக்கு வந்து சேம் மெஷர்மெண்ட், எக்ஸாக்ட் சேம் மெஷர்மெண்ட் எடுத்தனால 250 ml கப்லேருந்து ஒரு கப்பும் 125 கப்லேருந்து 1/2 கப்பும் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து ட்ரை கோகோனட் அன்ஸ்வீட்டன் இருக்குது. அதே மெஷர்மெண்ட் ஐசிங் சுகர் இருக்குது, 125 ml கப்லேருந்து அரை கப். இப்போ இதை இதில் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் இருக்குது. இந்த இருக்குது. இதில் வந்து கண்டென்ஸ் மில்க் இருக்குது, சேம் மெஷர்மெண்ட் 125 ml கப்லேருந்து அரை கப் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் ஃபுட் கலரிங் சேர்க்க போகிறேன். உங்களோட விருப்பம். ஆனால் பிங்க்கும் ஒயிட்டும் வடிவாக இருக்கும். பட் இதுக்கு நான் 2 கலர் சேர்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து க்ரீன் இருக்குது, என்டையும் என் மம்மியோட ஃபேவரட் கலர். ஸோ ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட போகிறேன். ஒரு 4 ட்ராப்ஸ் மாதிரி போயிட்டுது. நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணுறதா ரெஸ்ட் ஆஃப் த மிக்சிங் என் ஃப்ரெண்ட் நான் செய்ய போகிறேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்ட் ஜுனானா இந்த மிக்ஸ் பண்ணி தந்திருக்கு. நல்ல பியூட்டிஃபுல்லான க்ரீனாக வந்திருக்குது. ஸோ இப்போ இதையும் வந்து செகண்ட் லேயராக போடுவோம். ட்ரேயில் இருக்குது. இந்த ட்ரே எடுத்துருக்கேன். பிங்க்குக்கு மேலே இந்த க்ரீனை போட போகிறேன். ஆக்சுவலி நான் ஜெனா ட்ரே இருக்க போகிறேன்னு போட சொல்லி. ஓகே, இப்போ இதையும் வந்து நல்லபடியாக அழுத்தி சரிசமனாக இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுவோம். ஸோ நான் ஸ்டார்டிங் நான் செய்கிறேன், மற்ற ஜெனா தான் செய்ய போகிறா. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 லேயர்ஸையும் போட்டு வடிவாக பர்ஃபெக்டாக இதை வந்து லேயர் பண்ணியிருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு
பிளாஸ்டிக் ரேப் அல்லது கிளிங் ரேப்பால் இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வந்து 2லேருந்து 2.5 மணி நேரம் நல்லா செட்டாக விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது நான் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி 2 மணி நேரம் அல்ல 2.5 மணி நேரம் சொன்னால், பட் நான் 3 மணி நேரம் வச்சுருக்கிறேன். இது நல்லா செட் ஆகிடுது. இந்த இடத்துல நான் ஒரு கட்டிங் போர்ட்டில் தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். மம்மியோட ஹெல்ப்பால் தூக்கியாச்சு. இந்த நல்லா செட் பண்ணி வந்திருக்கு. இப்போ இதை மம்மி தான் இதை வெட்டி எடுக்க போகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இந்த கோகோனட் ஐஸ் வந்து பிளேட் பண்ணியிருக்கு, வெட்டி வச்சிருக்குது. ஸோ இந்த நல்ல பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. நல்ல பியூட்டிஃபுல்லான கலராகவும் இருக்குது. இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக செய்து முடிஞ்சுது. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோகோனட் ஐஸ் செய்து முடிஞ்சுது. ஜென்னா தான் ஹெல்ப் பண்ணாங்க. மிக்சிங்க்கும் பேண்டை போட்டு செய்கிறதும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதை இப்போ டேஸ்ட் பண்ணி போகிறா. Very good. உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்வீட்ஸ் வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கு வந்து எப்பயும் கோல்டாக இருக்கணும். 2 to 3 days நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். ஆனால் குளிராக இருந்தால் தான் அதுதான் கோகோனட் ஐஸ்ன்னு இந்த ஸ்வீட்டுக்கு பேர். ஸோ நல்லா சூப்பராக வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பை பாய்.